வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்பர் ஒன்றா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அன்று நடந்தது ஆவி துடித்தது, இன்று நடப்பது நெஞ்சு துடிக்குது அப்படின்னு ஒரு பழைய பாட்டு உண்டு. அன்னைக்கு என்ன நடந்தது, ஏன் ஆவி துடிச்சது, இன்னைக்கு என்ன நடக்குது, ஏன் நெஞ்சு துடிக்குது, வாங்க போய் பார்க்கலாம். அன்னைக்கு சாலமன் மன்னன் ஆட்சி காலத்தில் ஒரு குழந்தைய சொந்தம் கொண்டாடி 2 பெண்கள் வராங்க. 2 பெண்களுமே இந்த குழந்தை தன்னுடையது அப்படின்னு வாதிடுறாங்க. அன்னைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் பண்ணி கண்டுபிடிக்க முடியாது. எனவே மன்னர்கிட்ட போய் அவர் சொல்கிற தீர்ப்புக்காக காத்திருக்காங்க. இதுக்கு எந்த விதமான ஆதாரமோ வேற ஒன்றும் இல்லை. மன்னருடைய ஆழ்ந்த புலமையினால தான், அறிவுனால தான் இந்த தீர்ப்பு வரணும். மன்னர் கொஞ்சம் நேரம் யோசிக்கிறார். உடனே என்ன பண்ணுறாரு, டக்குன்னு வாழை உருவி அந்த குழந்தைய 2 வெட்ட போகிறார். வெட்டுற மாதிரி போகிறார். போகும்போது என்ன சொல்கிறாரு, சரி எதுக்கு வம்பு, குழந்தைய வெட்டி கொடுத்துட்றேன், ஆளுக்கு ஒரு பக்கம் எடுத்துகிட்டு போயிருங்க, முடிஞ்சது பிரச்சனை அப்படின்ட்டார். உடனே ஒரு பொம்பளை என்ன பண்ணுறா, சரிங்க ராஜா அப்படியே பண்ணுங்கிறா. இன்னொரு பெண்மணி என்ன பண்ணுறா, ஐயோ பண்ணாதீங்க ராஜா, அந்த குழந்தைய அவளுக்கே கொடுத்துருங்க, அது என் குழந்தை இல்லை, நான் போய் சொன்னேன், அவள் தான் குழந்தை பெற்றா, அவளுடைய குழந்தைன்னு இந்த அம்மா பதறுது. இப்போ தெரிஞ்சு போச்சா யாருடைய குழந்தைன்னு. உடனே மன்னர் என்ன பண்ணுறாரு, அந்த 2வது பெண்ணுக்கு அந்த குழந்தைய கையில் கொடுத்துட்டு முதல் பெண்ணை எச்சரித்து அனுப்பிச்சிட்டார், இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லி. இதுதான் அன்று நடந்தது, ஆவி துடித்தது. சரி, இன்னைக்கு என்னையா நடக்குது, இன்னைக்கு இந்த மாதிரி நடக்குமா, அது கற்காலம், இது பொற்காலம், இது அறிவு காலம் என்னென்னமோ நம்ம நினைக்கிறோம். இன்னைக்கும் அப்படித்தான் இருக்கோம். நம்ம மத்திய பிரதேசத்தில் பாருங்கள், 84 வயதுள்ள ஒரு மனிதர் இறந்துட்டார். அவருக்கு 2 பசங்க, அண்ணன் தம்பி 2 பேர். இவர் தம்பி வீட்டில் இருக்கார். கடைசி காலத்தில் அவருடைய ஆசைப்படிங்கிறாங்க, தம்பியை அவர் எல்லாம் அடக்கம் பண்ணிடு, எனக்கு இறுதிச் சடங்கெல்லாம் நீயே பண்ணுன்னு சொல்லிட்டு இறந்து போயிருக்காரு. ஆனால் அண்ணன் அங்கேருந்து வரார், நல்லா ஃபுல் போதையில் வராராம். முடியாது, நான் தான் மூத்தவன், நான் தான் அதுக்கு அடக்கம் பண்ணுவேங்கிறான். இல்லைப்பா, அப்பா சொல்லியிருக்காரு என்னைத்தான் அடக்கம் பண்ண சொல்லி. அதெல்லாம் கிடையாது, நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு. ஒரே பிரச்சனை பெருசாக போயிட்டுருக்கு. இப்போ இந்த மூத்த அண்ணன் என்ன சொல்கிறாரு, சரி வேண்டாம் பிரச்சனையை விடுங்க, அப்பாவை 2ஆக வெட்டுங்க, எனக்கு ஒரு பாதி கொடுங்க, அவனுக்கு ஒரு பாதி கொடுங்க, நாங்கள் 2 பேரும் தனித்தனி அடக்கம் பண்ணிட்டு போகிறோங்கிறான். போதை என்னெல்லாம் வேலை பண்ணுது பார்த்தீங்களா. 84 வயசு மனுஷன் ஒருத்தன் வாழ்ந்து மறைஞ்சிருக்காரு. அது வரைக்கும் அவர் என்ன பாடுபட்டாரோ நமக்கு தெரியாது. இறந்த பிறகும் போஸ்ட்மார்ட்டம் ஆஸ்பத்திரியில் தானே பண்ணுவாங்க வழக்கமாக. சாவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ விபத்துனாலோ போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுப்பாங்க. அதையே மக்கள் விரும்ப மாட்டாங்க. அதில் வீட்டில் வச்சு 2ஆக வெட்டணும் அப்படின்னா இன்று நடந்தது நெஞ்சு துடிக்குமா துடிக்காதா, அதுதான் சொன்னேன். அப்புறம் போலீஸ் தலையிட்டுங்க, எப்படியோ மத்தியஸ்தம் பண்ணி ஒரு வழியாக அடக்கம் பண்ணாங்களாம் வெட்டாமல். ஆனால் கடைசி வரைக்கும் அந்த பெரியவர், அந்த மூத்த அண்ணன் அதே தான் சொல்லிட்டு இருந்தாலும், எனக்கு பாதி வெட்டி விட நான் அடக்கம் பண்ணேன், எனக்கு பாதி வெட்டி விட நான் அடக்கம் பண்ணேன், இதே தான் அவர் சொல்லியிருக்காரு. மதுவினுடைய வேலையை பார்த்தீங்களா. இந்த மாதிரி மனுஷங்க இந்த காலத்துலேயும் இருக்காங்க பார்த்தீங்களா. கஷ்டம்தான். இதாங்க எனக்கு விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடு சந்திப்போமா. அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.